தினம் ஒரு நோய். இதில் இன்றைக்கி டே 5. இதில் நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பிரெயினுக்கு சரியான அளவு பிளட் சப்ளை போகாமல் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னு நம்ம மேபி கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெயினாக அவங்களோட உடல் பாகங்கள் கைகளோ கால்களோ செயலிழப்பு ஏற்படலாம். இதை பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் தான் நம்மளோட சென்சஸ் அப்புறம் மோட்டார் கண்ட்ரோல், இது ரெண்டுமே நம்மளோட பிரெயின் ஸ்பைனல் கார்டு இதுதான் நம்ம கொடுக்குது. ஸோ அதுக்கு சரியான அளவு பிளட் சப்ளை போகாதப்போ இந்த சென்சஸ்லேயோ இல்லை மோட்டார் ஃபங்க்ஷன்லேயோ தான் பெரிய பாதிப்புகள் இருக்கும். அதில் ப்ரைமரியாக பக்கவாதம், அதாவது பேராலிசிஸ்ன்னு சொல்லப்படுற இந்த கை கால்கள் செயலிழப்பு அப்படிங்கிறது வரும். ஸோ இது ஸ்ட்ரோக்னால தான் வருது. சிம்பிளாக ஸ்ட்ரோக் அப்படின்னா பிரெயினுக்கு சரியான அளவு பிளட் சப்ளை போகலை. இது ஏற்படுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா ப்ளீடிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை டேமேஜ் ஆகி அங்கேருந்து ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கலாம். இதை ப்ளீடிங்னு சொல்லுவோம், இல்லை ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக். இன்னொன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக் அப்படின்னா பிளட் சப்ளை பிரெயினுக்கு தேவையான அளவு போகாமல் இருக்கலாம், இல்லைன்னா கம்மியாக போகலாம். இதுக்கு காரணம் ஆத்ரோஸ்க்ளரோசிஸாக இருக்கலாம். அதாவது இந்த பிளட்டு போகிற அந்த பிளட் வெசல்ஸில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டுருக்கலாம். அது பிளேக் இல்லை ஃபேட் செல்ஸ் எதனால் வேணாலும் ஏற்படலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் இருக்குது, ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு, இஸ்கெமிக் ஸ்ட்ரோக்கு. இதே மாதிரி டே 6ல் நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.